அறிவும் அன்பும் அரவணைப்பும் அமைந்து விட்டதா என்று கேட்காங்க. அப்படித்தானே இந்த பாட்டு? அன்பும் அறிவும் அரவணைப்பு அமைந்து விட்டதா, ஆளும் திறமை கொண்ட ஆண்மகனானாய் என்று சொல்றார். இப்ப அதுல முதலாவது அன்பை சொல்ற இல்லையா? இப்ப அந்த அன்பு எது என்று அங்க பார்த்தா, அந்த பாட்டில இன்னொரு பாட்டில சொல்றாங்க, ஆண்டவன் அருளால் அவன் உருவானோம் அறிவாயா மனிதா. அன்பை பண்பை அறிவினில் படைத்தான் அறிவாயா மனிதாங்க. அறிவினில் அமைத்தான் அறிவாயா மனிதாங்க. அன்பை பண்பை அறிவினில் அமைத்தான் அறிவாயா மனிதான்னு கேட்க. அப்ப இப்ப என்ன, இப்ப இங்க எப்படி சொல்லப்படுகுதுண்டா, எப்படி ரியாஸ் அந்த பாட்டு சொன்னீங்க? மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. அறிவும் அன்பும் அரவணைப்பும் அமைந்து விட்டதா. அன்பும் அறிவும் அதானே, அப்படித்தானே? முதலாவது அறிவும் அன்பும் கொண்டு வருகுதா, அன்பும் அறிவும் கொண்டு வருகுதா? அன்பும் அறிவும் அன்பும் அரவணைப்பும் அமைந்து விட்டதா. ஆளும் திறமை கொண்ட ஆண் மகனான. அப்ப தன்னை ஆளக்கூடிய அந்த திறமை கொண்ட ஆண் மகனானாய் என்றுதான் இதுல சொல்ல வர. அப்ப இன்னைக்கு தன்னை ஆளக்கூடிய அந்த ஆளும் திறமைன்ற உடனே இப்ப நாம எப்படி சிந்தனை செய்வோம் என்று சொன்னா, நம்முட உடலை மையப்படுத்தி தான் யோசிப்போம். உடலை மையப்படுத்தி நம்முட உடலை ஆளும் திறமை கொண்டுட்டோம்னா நாம ஆண்மகன் ஆயிட்டோம், அப்படித்தான் நாம சிந்திப்போம். அப்படித்தான் இந்த பாட்டுக்கு நாம விளக்கம் எடுப்போம். ஆரம்பத்தில் அப்படி எடுக்கிறது பிள்ளை அல்ல. ஆனா ஒஸ்தாது இதுல சொல்ல வாரது என்னன்னா, அறிவும் அன்பும் அரவணைப்பு. அரவணைப்புங்கிற ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறதால என்ன நான் அரவணைக்கிறேன் கருத்து வராது. அரவணைக்கிறேன்டா, இப்ப உதாரணத்துக்கு நான் ரியாச அரவணைக்கிறேன்டா தான் அர்த்தம் வரும். அரவணைக்கிறேன், சிராஜ அரவணைக்கிறேன்டா தான் அர்த்தம் வரும். சஹிய அரவணைக்கிறேன்டா தானே அந்த அந்த சொல்லுக்கு அர்த்தம் வரும். அரவணைக்கிறேன்டா அப்ப அறிவையும் அன்பையும் கொண்டு அரவணைக்கிற அந்த திறமை வாரதுதான் ஆளும் திறமைங்கிறது. அப்படி என்றா இப்ப என்ன செய்ய வேண்டியிருக்கு இன்னைக்கு? அவர அன்பு என்கிற அந்த அன்புல, அவர அறிவு என்கிற அந்த அறிவுல அரவணைக்க வேண்டியிருக்க. அப்படி அரவணைக்கிற அந்த ஆளும் திறமை தான் ஆண்மகனுங்கிறது. அது இந்த உடலை மையப்படுத்தி வர விஷயம் இல்லை. இப்ப அந்த அன்பு என்கிறதும் அந்த நான் என்கிற உணர்வு ரீதியா வரும். அறிவு என்கிறதும் அந்த நான் என்கிற உணர்வு ரீதியா வரும். அரவணைப்புங்கிறதும் அந்த நான் என்கிற உணர்வுல இருக்கிறதாக கண்டு வரும். இதுதான் ஆளும் திறமை, ஆண்மகனுங்கிற திறமை. புரிபடுதா? இப்ப உதாரணத்துக்கு இதை விளங்குறதுக்காக சொல்லுவோம். இந்த ஒஸ்தாது காட்டுற இந்த அன்பும், ஒஸ்தாது காட்டுற இந்த அறிவும், ஒஸ்தாது காட்டுற இந்த அரவணைப்பும் ஆளும் திறமை என்று சொல்லி வார அந்த விஷயத்தை இப்ப கொஞ்சம் அந்த கொஞ்சம் அந்த டிஸ்டர்ப் இல்லாம இருந்தா நல்ல மத்தாக்கள் அதெல்லாம் கவனம் செலுத்துவாங்க. அவை அப்படி இருப்பாட்டி வைங்க, நல்லா கேட்டுக்கிட்டு வருவாதான் சின்னால் தானே அவைக்கு விளங்காது. அப்ப ஈனைக்கு இப்ப இந்த அன்புங்கிறது என்ன? இப்ப உதாரணத்துக்கு இப்படி எடுப்பேன் ரியாஸ், இப்ப நான் என்ன இருக்கேன், நீங்க என்ன முன்னிலையில் இருக்கிறீங்க இல்லையா? நான் உங்களோட அன்பு கொள்றேன்.
என்கிற ஒரு அன்பொன்றும் இருக்கு. இன்னொன்று, நான் உங்களோட என்ன செய்கிறேன், உங்களை அறிகிற விஷயமா ரியாஸ் என்றா யாரு என்று அறிகிற ஒரு அறிவு கொள்ற விஷயமும் இருக்கு. அன்பையும் வச்சு அந்த அறிதலையும் வச்சு நான் ரியாசா நாம அரவணைச்சு நடந்துக்கணும், நாம அரவணைப்புல ரியாசை வச்சுக்கணும், அதுதான் நன்ற ஆளும் திறமை என்று ஒரு புரிதலுக்கு எடுக்கிற மனோநிலையிலையும் அந்த அர்த்தம் எடுக்கிற ஆரம்ப நிலையிலையும் தானே அதிகமான மாணவர்கள் இந்த பாட்டுக்கு என்ன செய்வாங்க, கருத்து எடுப்பாங்க, அர்த்தம் எடுப்பாங்க இல்லையா? இதுதான் ஆரம்பம். இப்படி எடுக்கிறது பிழை அல்ல. இருந்தாலும் ஒஸ்தாது சொல்ல வேண்டி வந்த அந்த அன்பும், ஒஸ்தாது காட்ட வேண்டி வந்த அந்த அறிவும், ஒஸ்தாது அரவணைப்பண்டு ஐனிக்கு சொல்ல வந்த அந்த அமைப்பு, அந்த அமைகிற விஷயம், ஆளும் திறமை கொண்ட அந்த ஆண்மகனுங்கிறது இந்த இப்ப நாம முன்னுக்கு சொல்லிக்கிட்ட அந்த விஷயத்தோட வராது. உதாரணத்துக்கு வைங்களேன், சரியா? நான் கனவுல இருக்கேன், விளங்கப்படுத்தத்தானே போன அது அன்பு என்றேன்டா அறிவெண்டா என்ன, நான் கனவுல இருக்கேன். இந்த கனவை கண்டு கொண்டிருக்கிறவனாகவும் நான் இருக்கேன். கனவுல நான் வந்திருந்தா இந்த கனவை கண்டு கொண்டவனாகவும் நான் இருப்பேன். கனவை கண்டு கொண்டவனாக இருக்கிறதால நான் கனவுல வந்திருக்கேன். அப்ப ஒஸ்தாதி என்ன சொல்றாங்க, உலகம் ஒரு நீண்டதோர் கனவுங்க இல்லையா? அப்ப கனவுல வந்திருக்கிற நானும் எந்த கனவுல வந்திருக்கிற ரியாஸும் யாருடைய அன்புல இருக்காக, யாருடைய அன்புல அந்த இடிப்படுத்திருக்காக, யார அன்பை கொண்டு நிலை பெற்றிருக்காக என்று கொஞ்சம் நுட்பமாக சிந்தனை செய்தா அந்த கனவை கண்டு கொண்டிருக்கிற அவனுடைய அன்பை கொண்டுதானே அவங்க வெளிப்பட்டிருக்காக, அவனுடைய அந்த அன்புல தானே அவங்க அமைஞ்சிருக்காக. இதே மாதிரி இப்ப கனவுல இருக்கிற அனசும் கனவுல இருக்கிற ரியாசும் யார அறிவுல அமைஞ்சிருக்காக என்று பார்த்தாலும் கனவு கண்டு கொண்டிருக்கிற அவர அறிவுல தானே அமைஞ்சிருக்காக. கண்டு கொண்டிருக்கிற அவர அறிவுல தானே இவக இடிப்படுத்திருக்காக. கண்டு கொண்டிருக்கிற அவன் அறிவுல தானே இவக வெளிப்பட்டிருக்காக என்கிற அறிவும், அதே டைம்ல அந்த காண்பவனாக இருக்கிற நிலையை கொண்டு நான் தான் இருக்கிறேன் என்கிற அந்த அரவணைப்பும் எப்ப வருகுதோ, இப்படி வருகுதா? காண்பவனுடைய அன்பும் கனவு கண்டு கொண்டிருக்கிற அந்த காண்பவனுடைய அறிவும், அந்த கனவு கண்டு கொண்டிருக்கிற நான் தான் ஏகமாக இருக்கிறேன் என்று காணுகின்ற அரவணைப்பும் எப்ப அமையுதோ அவர்தான் ஆளும் திறமை கொண்ட ஆண்மகன் என்று சொல்றார். இவ ஆளும் திறமை கொண்டேன் அவர் அந்த ஏகத்தையே ஆளக்கூடிய சக்தி உள்ளவராக அந்த இருப்பு நிலையில அவர் இருப்பார். இவரு கனவுள்ள ஒரு கட்டுண்ட பொருளாக நான் இருக்கிறேன் என்கிற அந்த இருப்பு நிலை இவர்கிட்ட இல்லை. இவரு கனவாகவே நான் இருக்கிறேன், கனவாக இருக்கிறது நான் தான் என்கிற அந்த அன்பும், கனவாக இருக்கிற நான் தான் என்கிற அந்த அறிவும், அப்படி அந்த அன்பையும் அந்த அறிவையும் பெற்றுக்கொண்ட ஒரு அரவணைப்பும், அரவணைக்கிற தன்மையும் அவர் உள்ளத்திலே இடிப்பாக அமைஞ்சிட்டா அந்த இடிப்பு நிலை கனவுல வந்தவருக்குரியதல்ல. அந்த கனவை கண்டு கொண்டிருக்கிற காண்போனுக்குரிய இடிப்பு நிலையாக அமைகிறவரு, அமைந்து கொள்றவர் தான் ஆளும் திறமை கொண்ட ஆன்மகன். இதைத்தான் அன்பை பண்பை அறிவினில் அமைத்தான் அறிவாயா மனிதான் அந்த பாட்டுல கேட்க. இன்னொரு பாட்டுல சொல்றாங்க, கன உலகிலும் கருத்தோடு வாழ்வாயங்க. இன்னொரு பாட்டுல சொல்றாங்க, யாராவது ஒரு வீடியோ ஓன் பண்ணுங்களேன்.
சாஹிப் நானா இல்லாட்டி ரஃபீக் நானா இல்லாட்டி அலவி யார் ஒரு ஆள் வாங்க வீடியோக்கு. ரஃபீக் வீடியோ இந்த ரியாஸ் வீடியோவை இது செஞ்ச பிள்ளை விடுவது இல்லையா. ஜுபைர் அலி வாங்க. அப்ப ஈனைக்கு இந்த ஆளும் திறமைங்கிறது நான் ஏகமாக இருக்கிறேன் என்று சொல்லி கனவொத்த உலகில் விழிப்ப எடுத்து அந்த விழிப்பு நிலை என்கிற அந்த காண்போன்கிற நிலையில இருக்கிற அந்த இடத்துக்கு வாரவரு ஆளும் திறமை கொண்ட ஆண்மகன் என்கிற அந்த நிலைக்கு வந்துடுறாரு என்கிறது தான் அந்த பாட்டினுடைய தெளிவான கருத்து, தெளிவான அர்த்தம். அப்ப என்னேண்டா இப்ப என்ன செய்ய வேண்டி இருக்கேண்டா அந்த நிலையை நாம உணர்ந்து கொள்றேன்டா, அந்த ஆளும் திறமை நம்மள ஆட்கொள்றேன்டா. ஒரு உஸ்தாது ஒரு பாட்டில சொல்றாங்க, அந்த பாட்டு யாருக்கு ஞாபகம் வந்தா செல்லுங்க, எனக்கு லேசா ஞாபகம் வருது. எப்படி என்றா அமைதி ஆட்கொள்ளுமங்காக அளப்பரிய சக்தி உன்னை ஆட்கொள்ளும் அமைதி நிலை பெறுவாயே என்று சொல்றாங்க. அப்படித்தான் ரியாஸ், அளப்பரிய சக்தி உன்னை ஆட்கொள்ளும் அமைதி நிலை பெறுவாயங்காக அப்படி சொல்றாளா இல்லையா? இல்ல இல்ல, அளப்பரிய சக்தி உன்னை ஆட்கொள்ளும் நேர்வழியில், அப்படித்தான் வருது அந்த பாட்டு. ஞாபகம் பாராட்ட சொல்லுங்க. அளப்பரிய சக்தி உன்னை ஆட்கொள்ளும் நேர்வழியில் அமைதி நிலை பெறுவாயான்னு இருக்காங்க. அமைதி நிலையா இது? அமைதியா இது? அளப்பரிய சக்தி உன்னை ஆட்கொள்ளும் நேர்வழியில் அமைதி நிலை பெற. அப்ப இந்த காண்போன் என்கிற நிலையை தரிப்படுத்தி அந்த நிலையில உணர்வை வச்சுக்கிட்டா, அந்த உணர்வுல அந்த நிலையில தரிப்பட்டுட்டா உள்ளம் அவருக்கு ஒரு அளப்பரிய சக்தி அவர் ஆட்கொள்றத அவர் உணர்வார். அந்த அளப்பரிய சக்தி அவர் ஆட்கொள்ளக்குள்ள அவருக்கு விளங்கும் இந்த அன்பு, இந்த அறிவு, இந்த அரவணைப்பு, நான் ஏகமாக இருக்கிறேன் என்கிற அந்த இடிப்பு நிலையிலிருந்து அமைகிறது அமைதி என்கிற அந்த உண்மை அவருக்கு உணரப்படும். அந்த நிலை அவர் இயல்பாக உணர்வார், அவர் உணரக்கூடிய நிலைக்கு வருவார். அப்ப இல்ஹாமத்து பாட்டு, அது சாதாரணமான ஒரு மனிதன் எழுதி தந்த பாட்டு இல்லை. அப்ப அவரு ஒரு நிலைப்படுத்தி உள்ளம் இருக்கிற நிலை ஏற்படுறேண்டா, ஒரு நிலைப்பட்ட அந்த உள்ளம் அந்த நிலையில தரிபட்டிருந்தா அது காண்போனுங்கிற அந்த நிலையில இருந்துதான் இந்த வரிகளை அவங்க எழுதியிருக்காங்க. அந்த காண்போனுங்கிற அந்த நிலை நாம சாதாரணமா நினைக்க. உதாரணத்துக்கு, எப்படி அந்த காண்போனுங்கிற நிலையை பிடிக்கிறேன், எப்படி அந்த காண்போனுங்கிற நிலையில தரிபடுறேன் என்கிற ஒரு பிரச்சனையோடு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. அதுக்கு ஒரு வழிமுறை என்று சொல்றாங்க. நிறம் தோற்றம் பெயரன்றி நிலையான பொருள் ஏது நினைவோடு சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு நாம எடுக்க வேண்டிய மெயின் பாயிண்ட், ஜுபைர் அலி உங்களோட முகம் தெரிகிற மாதிரி வைங்கிற வீடியோவை. ஜுபைர் அலி இந்த முகம் தெரிஞ்சுன்னா அழகா இருக்கும். இல்ல இல்ல, அவர் பயப்படல, அவர் வீடியோவை இன்னும் ஒழுங்கா வைக்க. அப்ப இன்னைக்கு இப்ப காண்போனுங்கிற நிலைய எப்படி பெற்றுக்கொள்றேன், காண்போனுங்கிற நிலையில எப்படி நாம தரிபடுறேன், இல்லாட்டி காண்போனுங்கிற நிலையில நம்மட உணர்வை எப்படி தரிப்படுத்துற என்கிற ஒரு நுட்பத்தை நாம முதல் விளங்கி எடுக்கணும். அத உஸ்தாது சொல்றாங்க, நிறம் தோற்றம் பெயரன்றி நிலையான பொருள் ஏது நினைவோடு சிந்தித்து பாருங்க. இப்ப நினைவோடு சிந்தித்து பாருங்கக்குள்ள நாம நினைவை எடுத்து அந்த நினைவுக்குள்ள நம்மட சிந்தனையை ஓட்டணும், இல்லாட்டி சிந்திக்கணும், நம்மட சிந்தனை போகணும். புரிப்படுதா? உதாரணத்துக்கு வைங்களேன், நாம இப்ப சும்மா வெளிப்படைய இந்த பௌதீகத்தை கொண்டு உடலை மையப்படுத்தி நம்முட கட்டுண்ட புலனை கொண்டு நாம சிந்தனைக்கு வந்தோம்டா
அந்த நினைவை மறந்து மறதியோட சிந்திக்க அர்த்தம் வரும். இப்ப நம்ம உதாரணத்துக்கு முன்னிலையில படற்கையில இல்லாட்டி தெரிகிறத ஏதோ ஒரு விஷயத்த இந்த காட்சியை கொண்டு இல்லாட்டி கட்டுண்ட இந்த புலன்களை கொண்டு காண்ற விஷயங்களை கொண்டு நாம எடுக்கிற சிந்தனை மறதியோட உள்ள சிந்தனை. இது ஆரம்பம். இன்னும் கொஞ்சம் போனீங்களா மறதியோட உள்ள சிந்தனை இல்லை, இதை சிந்திக்கிறது தான் மறதியை என்று முடிபற்றோம். இப்ப ஆரம்பம் மறதியோட உள்ள சிந்தனை. இதை எப்ப நாம சிந்திக்கிறதுக்கும் இதோட சம்பந்தப்படுறதுக்கும் இதோட சம்பந்தப்படுற நிலையும் ஏற்படுதோ அப்ப நாம என்ன செய்வோம், நினைவுல போய் நினைக்க வேண்டியது சிந்திக்க வேண்டிய அந்த நுட்பத்தில இருந்து என்ன செஞ்சிருவோம், அந்த அது உண்மை வழியாகாது, உண்மையை பிடிக்கிற இடத்துக்கு வர மாட்டோம். அப்ப இப்ப என்ன செய்ய வேண்டியதுங்கன்னா வெளிப்படையாக சம்பந்தப்படுற தொடர்போட இருந்து நாம எதை சிந்திச்சாலும் எந்த சிந்தனை தொழிற்பட்டாலும் அந்த சிந்தனைக்கு மறதியோட சிந்திக்கிற சிந்தனை இல்லாட்டி மறதியை சிந்திக்கிற சிந்தனை இல்லாட்டி மறக்கிற நிலை அதுதான் என்கிற படித்தரம் சிந்திக்கக்குள்ள செய்யும். ஒவ்வொரு கட்டமாக அவருக்கு அறிவு என்ன செய்யும், அதை தெளிவுபடுத்தி காட்டும். தெளிவுபடுத்தி காட்டுற இடத்துக்கு வருவேன். ஒஸ்தாது சொல்றாங்க, நிறம் தோற்றம் பெயரன்றி நிலையான பொருள் ஏது நினைவோடு சிந்தித்துப்பார் என்று சொல்றாங்க. அப்ப சிந்திக்க சொல்றாங்க எந்த நிலையில இருந்து, நினைவோட இருந்து சிந்திக்க சொல்றாங்க. எங்க சிந்திக்க சொல்றாங்க, நினைவுல சிந்திக்க சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு இப்ப நாம சிந்திக்க ஆரம்பிக்கிற இடம் இல்லாட்டி சிந்தனை தொழில்படுறது ஆரம்பம் நினைவு எடுத்தாலே அன்றி தொழில்பட தெளிவா விளங்கிக்கணும். இதுல இதை சருராக்கள் ஒன்றும் செய்யல. அதனால அப்ப என்ன செய்ய வேண்டியிருக்கு, முதல் நினைவு எடுக்க வேண்டியிருக்கு, எடுத்து நினைவுல இருந்துக்கிட்டு சிந்திக்க வேண்டியிருக்கு. அப்ப இப்ப உதாரணத்துக்கு இன்னொரு வகையா இதை நாம காட்டுறேன்டா, ஏதாவது ஒன்று நமக்கு மறந்துட்டா, ஏதாவது ஒரு பொருளை நாம எங்க வச்சோம்னு மறந்துட்டா நாம ஆரம்பமே எடுத்த எடுப்புல எங்க வச்சோம்னு தேடிக்கிட்டே இருக்கிறே அல்லாமல் ஒரு கணம் என்ன செய்யறல்ல, ஒரு 5 செகண்ட் ஒரு 10 செகண்ட் கொஞ்சம் ஓப்பாயி நினைவுக்கு போய் நான் அதை எய்னைக்கு வச்சேன்ன்ற ஒரு சிந்தனையே என்ன செய்யறல்ல, செலுத்துறல்ல, ஒரு சிந்தனையை கொண்டு வரல, சிந்திக்கிற இடத்துக்கு வரல. அவசரம். அப்ப அவசரத்திலும் பேரிலும் மறதியிலும் பேரிலும் இருக்கிற மனுஷன் என்ன செய்வான், அதை தொழில்படுத்திட்டு இல்லாதவங்க என்ன செய்வான்னா கொஞ்சம் நினைவு எடுத்து நான் இங்க போயிட்டு வந்தேன், இப்படி போயிட்டு வந்தேன், இப்படி ரூமுக்கு வந்தேன், அதனால நான் ஈனைக்குத்தான் அதை வச்சேன் என்று நினைவுல பிடிக்கிற இடத்துக்கு வந்துடுவேன், பிடிக்கிற இடத்துக்கு வரலாம். அப்ப என்னத்தை நாம சிந்திக்கிறேன்டாலும் என்னத்தை சிந்தனைக்கு எடுக்கிறேன்டாலும் எதில போயிட்டு சிந்திக்கணும், எந்த நிலையில இருந்து சிந்திக்கணும், எந்த நிலையில சிந்தனையை செலுத்தினா நம்மளோட சிந்தனை வேலை செய்யும்ங்கிறத முதல் தெளிவாக விளங்கிக்கணும். நோட்டமிடுதல், முராக்கபா செய்தல் எல்லாமே நினைவுல நாம செய்ய வேண்டியது, நினைவோட இருந்து நாம செஞ்சிட்டு இருக்க வேண்டியது. அப்ப எப்ப நாம அந்த நினைவை எடுத்து நினைவுல இருக்கிற ஒவ்வொரு அனுபவமாக என்ற நினைவுல இந்த அனுபவம் என்ன, இந்த அனுபவம் என்ன, இந்த அனுபவம் என்ன, இப்படி அனுபவிக்கிறது என்ன என்று சிந்தனையை செலுத்துறோமோ, செலுத்துற இடத்துக்கு வாரமோ அப்ப அவருக்கு ஹக்கு வழியாகும். அந்த நினைவு ஒரு உண்மையை அவருக்கு வெளிப்படுத்தி கொடுக்கும். இப்பதான் அவருக்கு நினைவோடு சிந்தித்துப்பார், ஹக்கு வெளியாகும், வகுமு தெளிவாகும். அது என்னப்பா இன்னைக்கு வகுமண்டு தெளிவாகும் என்ற அவருக்கு நான் இந்த நினைவை விட்டுட்டு போட்டு நினைக்கிறத, அதாவது எந்த நினைவுல இல்லாட்டி எந்த உள்ளத்துல இருக்கிற இந்த அனுபவங்களை எல்லாம் என்ன என்று நினைச்சு பார்க்கிறத விட்டுட்டு இல்லாட்டி நினைவுல எடுத்து சிந்திக்கிற அந்த சிந்தனையை விட்டு என்னுடைய கட்டுண்ட புலனுக்கு அமைவா இருக்கிற உடலோட சம்பந்தப்பட்டு நான் இருக்கிறது தான் வகுமு என்றவருக்கு தெளிவாய்.
இப்ப நான் ஈனைக்கு ஹக்கு வழியாகும் மண்டத்தையும் காட்டி இந்த வகுமை எப்படி தெளிவாகும்ங்கிறதையும் உஸ்தாது சொன்ன அந்த பாடலை வச்சு உங்களுக்கு நான் தெளிவா காட்டியிருக்கிறேன். இப்படி ஒரு தெளிவு வராம நிறம் தோற்றம் பெயர் நிலையான பொருள் என்று உங்களுக்கு உணரக்கூடிய உணர்ற ஒரு பக்குவம் ஏற்படவே ஏற்படாது. அப்படி இல்லாம ஏற்பட்டுச்சுன்னா வாங்க தெளிவத்தாங்க. அதனால இப்ப நினைவோட இருந்து சிந்திக்க வேண்டியிருக்கு. நினைவுல நம்மளோட சிந்தனைய கொண்டு போக வேண்டியிருக்கு. சிந்தனை என்கிறது தொழிற்படுற ஆரம்பமே நினைவோட இருந்தால் மட்டும்தான் நடக்கும். சிந்தனை செய் தெளிவு பெறி சித்தத்தில் போராடி வெற்றி பெறும். அப்ப ஈனைக்கு இப்ப இந்த சிந்தனை என்ன செய்யும்டா, இந்த நினைவோட சிந்திக்கிற இந்த சிந்தனை எங்க கொண்டு போய் நம்மள விடுமண்டா, காண்போன் என்கிற அந்த நிலை நம்முட நினைவுல கனவை கண்டு கொண்டு இருந்தவனுக்குரிய ஒரு இருப்பு நிலை ஒன்று இருக்கு. இப்ப நீங்க உதாரணத்துக்கு அந்த இருப்பு நிலையை நீங்க இப்ப நான் பேசக்குள்ளேயே என்னுடைய பேச்சு மூலமாக அந்த காண்போன் நிலையை நீங்க உங்களோட அனுபவத்துல காண்றேன்டா, முதல் நினைவுக்கு போங்க. அந்த நினைவுக்கு போய் நீங்க கனவு கண்ட ஒரு அனுபவம் ஒன்று இருந்தா அந்த கனவை நீங்க இப்ப கனவு கண்ட ஒரு அனுபவம் ஒன்று உங்களோட நினைவுல இருக்கா இல்லையா? இப்ப அந்த கனவு கண்ட அனுபவத்தை உங்களோட நினைவு வச்சிருக்கா இல்லையா? அது ஏன் அப்படி ஒரு அனுபவத்தை வச்சிருக்கி? அதுக்கு என்ன தேவை இருக்கு? ஏன் அது வச்சிருக்கணும்? ஏன் அந்த நினைவுல அப்படி ஒரு அனுபவம் வெளியாகணும்? ஏன் ஒரு நினைவுக்கு அப்படி ஒரு அனுபவம் ஏற்படணும்? ஏன் அப்படி ஒரு அனுபவத்தை அனுபவிச்சிச்சு? அப்படி ஒரு அனுபவத்தை அனுபவிக்கிறதுக்கு நினைவுக்கு என்ன தேவை இருக்கு? பல அத்தாட்சிகளை உங்களுக்கு நாங்கள் தந்திருக்கிறோம். இதை சிந்திப்பவர்கள் உண்டா? எங்க? உங்களோட நினைவுல, உங்களோட நப்சில, உங்களோட மனசில, உங்களோட மனதில வேதம் சொல்லுதா இல்லையா? அப்ப இதை சிந்திக்கிற இடத்துக்கும் இதை சிந்தனை செய்யற இடத்துக்கும் நம்முட நினைவை நாம கொண்டாடுறா முதல் என்ன செய்யணும்? வெளி விஷயங்களில கட்டுண்ட புலனுக்கு அமைவா சம்பந்தப்படுற எந்த பகுதியிலையும் அதை அந்த நினைவை தொடர்பு படுத்தாம அதை கொஞ்சம் தனிமைப்படுத்தணும். அதை கொஞ்சம் தனிமைப்படுத்தினா அதை என்ன செய்யும்? இயல்பா என்ன செய்யும்? தண்ணில என்ன இறுக்கிங்கிறத நோட்டம் விடுறதுக்கு, சிந்திக்கிறதுக்கு, முராக்கபா செய்யறதுக்கு அது இயல்பு தன்மை என்று அதுல வெளியாகும். அதுக்கு நாம உரம் இல்லை. அதை ஏன் உரம் இல்லை? நமக்கு பௌதிகத்துல சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒவ்வொன்றையும் அதுக்கு ஒவ்வொரு நேரமும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒன்று கண்ணால, இல்லாட்டி ஒன்று காதால, இல்லாட்டி ஒன்று மூக்கால, ஒன்று இல்லாட்டி வாயால, அப்படித்தான் ஒன்றும் இல்லாட்டி ஸ்பெஷ உணர்வால என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு கணமும் அந்த நினைவுக்கு என்ன செய்கிறோம்? அதை தனிமைப்படுத்தி அதை நினைக்கிறதுக்கு, தனிமைப்படுத்தி அந்த நோட்டம் விடுறதுக்கு, தனிமைப்படுத்தி முராக்கபா செய்யறதுக்கு, தனிமைப்படுத்தி அந்த நினைவை சிந்திக்கிறதுக்கு இடம் கொடுக்காம, சந்தர்ப்பம் கொடுக்காம, அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காம அதை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கமெண்டா வெளி ஐம்புலன்களை கொண்டு எந்நேரமும் அதை என்ன செய்கிறோம்? அதுல சம்பந்தப்பட்டு அதுல தொடர்பாகி அதுக்கு பின்னால மனம் போன போக்குல போற மாதிரி அந்த நினைவை பழக்கமாக்கி வழக்கமாக்கி விட்டோம். இப்ப அதை தனிமைப்படுத்தி கொண்டாடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப தரல்கள் நிறைந்த உள்ளமது அதை தனிமைப்படுத்துறது மிக கடினம். தனிமைப்படுத்த, அதாவது தனிமையில் அமையா உள்ளமதில், தனிமையில் அமையா உள்ளமதில் தலை விரித்தாடுது ஷைத்தானியா. அப்ப இந்த வேலையை இப்ப நாம செய்யறோமா ஷைத்தான் செய்யறானா? அப்ப அதை எப்படி காட்டுறோம்? இப்ப வகுமை காட்டணுமே. இப்ப உளநோய் என்ற எண்ணி உன்னை உனக்குணர்த்த உன்னிலையை அறிந்து கொள்ள ஊடகமாய் தந்ததடா ஷைத்தான்.
அப்ப இந்த ஊடகமாக தந்திருக்கிறதெல்லாம் ஷைத்தானியா உள்ள ஷைத்தானுக்குரிய இல்லாட்டி ஷைத்தான் ஊடகமா தந்ததட ஷைத்தான். இப்படி தந்தத்தை அந்த பாட்டில் எப்படி சொல்றாங்க, உன் எதிரி பயன்படுத்தி உனக்கு உதவியாய் தந்த ஊடகத்தை உன் எதிரி பயன்படுத்தி உளநோயில மாட்ட வச்சிட்டானா. அது என்னதே மாட்ட வச்ச உளநோய்? எந்நேரம் பார்த்தாலும் ஏதாவது வெளிப்படையா பௌதீகமான ஏதோ ஒரு விஷயத்துல அந்த நினைவை சம்பந்தப்படுத்திக்கிட்டே இருக்கே, ஒரு உளநோயில மாட்டிக்கிட்டு. இப்ப அது நோயில மாட்டிருக்கு. அப்ப மனநோயில் ஊறிய மயங்கிய அறிவு மறுமையை காணுமடா. அப்ப மனநோயில் ஊறி போயிருக்க. அப்ப இப்படி இருக்கிற அந்த உளநோய் மாட்டி இருக்கிறதால இது தனக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு உளநோய், நான் உளநோயில மாட்டிக்கொண்டிருக்கேன் என்கிறது கூட என்ன செய்யப்படுதில்லை, எனக்கு புரிதலுக்கு வருகிறதில்லை. அப்ப அதுக்கோஸ்து இன்னொரு பாட்டு என்ன சொல்லிக்காக, ஒரு பாட்டுல சொல்லியிருக்காக, மனநோய்க்கு மருந்தொண்டு தந்தான். மனநோய்க்கு மருந்தொண்டு தந்திருக்கானாம். மணக்கின்ற களிமத்து தையிபா என்றான். மனநோய்க்கு மருந்தொண்டு தந்துதான். அந்த மருந்து என்னேண்டா, டாக்டர் நமக்கு தந்த ஒரு மருந்து. அது அல்லாஹ்ங்கிற அந்த டாக்டர் நமக்கு பிடிக்கிற இந்த மனநோயில இருந்து நாம குணமடைகிறதுக்கு நமக்கு தந்த மருந்து என்னேண்டா, மணக்கின்ற களிமத்து தையிபா என்றான். இதுல எப்படி சொல்லிருக்கான்டா, மணக்கின்ற களிமத்து தையிபாண்டு ஏன் சென்னாக என்று நாம சிந்திச்சதுண்டா? மணக்கின்ற களிமா தான் மருந்து. இப்ப இதுல அப்படி என்ற இன்னொரு என்ன செய்யணும், நாம அந்த மருந்த இல்லாட்டி அந்த மணக்கிற அந்த மனத்தை மோந்து விட்டுருக்கணுமா இல்லையா? அப்ப அந்த களிமத்து தையிபாங்கிற அந்த மனம் நம்முட நுகர்தலுக்கு இருந்துகிட்டே இருக்கணும், அந்த வால்சத்திலேயே இருக்கணும். இந்த நுகர்தலும் இப்படி மோந்து பார்க்கிறதும் இந்த பௌதிகமாய் இருக்கிற இந்த மூக்க கொண்டு நடைபெற ஒன்றா இருக்குமா, சூட்சுமமாக இருக்கிற ஒரு நுகர்தல் கல்பு மோந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒன்றா இருக்குமான்னு சிந்தனை செய்யுங்க. ஏண்டா இப்ப நினைவுக்கு போய் நினைவுல இருந்து சிந்திக்கிறவரு அந்த நினைவைத்தான் என்ன செய்ய வேண்டியிருக்கு, அந்த மணக்கின்ற களிமாவை நினைவை கொண்டு மோந்து பார்க்க வேண்டியிருக்கு. நினைவுல தெரிப்படுத்தி எந்நேரமும் அதை மோந்துக்கிட்டே இருந்தாரண்டா, முணுமுணுத்துக்கிட்டே இருந்தாரண்டா, ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தாரன்றா, அந்த நோய் என்ன செய்யும், அந்த மனநோய் அந்த மருந்தை கொண்டு என்ன செய்யப்படும், குணமாயிடும். இப்ப என்ன செய்வாரண்டா, இப்ப நினைவோட சம்பந்தப்பட்டுக்கிட்டு நினைவுல வாழ்றதாகவும் நினைவுல நான் இருக்கிறதாகவும் அந்த நினைவுல சரிபடுவார். இப்ப ஏக வியாபகமும் அந்த நினைவுல இருக்கிறதாக காண்ற நிலை வராதா? அப்ப திரைகளற்ற உள்ளத்திலே தெரிவதெல்லாம் தெய்வீகம். உறுதி பெற்ற உள்ளத்துக்கு உலகமே அதன் வெளிப்படை. சரியா இருக்கா? இப்ப என்ன செய்யும், உளநோய் நீங்கிடும். அப்ப இப்ப என்ன செய்ய வேண்டி இருக்கண்டா, ஈனைக்கு அந்த காண்போன் என்கிற அந்த கனவு கண்ட அந்த நிலையொன்று நினைவுல ஞாபகமா இருக்கா இல்லையா? இப்ப கனவு காணக்குள்ள அவருக்கு நான் இந்த கனவை கண்டுகிட்டு இருக்கேன் என்ற ஞாபகம் இருக்கிறல்ல. ஏன், அவர் மறதியில கிடக்கிறதுலான கனவு காண்றாரு. இப்ப அந்த கனவை கண்டு இங்க விழிச்சு ஒளிம்பினத்துக்கு பிறகு சரியா, அந்த கனவை கண்டு கொண்டிருந்தவன் தானே கனவை சொல்றான். கனவுல வந்தவனா கனவு சொல்றான்? இப்ப கனவுல அவர் ஒரு ஆளா வந்திருப்பாரு, அவரா இங்க விழிச்சொழும்புறாரு.
கனவுல வந்ததும் கனவுல வந்து அந்த செயற்பாடுகளை செஞ்ச எல்லாம் சரியா கண்டு கொண்டிருந்தவர் தான் என்ன செய்யறாரு, ஒளிம்பி இருந்துக்கிட்டு நான் இரவு இப்படி ஒரு கனவு கண்டேன் என்று சொல்றாரு. அப்படி சொல்றவரு அந்த கனவு வெளியாகி அந்த கனவை கண்டு கொண்டிருக்கிற நிலையில, கனவு வெளியாகி உறங்கினத்துக்கு பிறகு கனவு வெளியாகி கனவு கண்டு கொண்டு இருக்கிற அந்த நிலையில அந்த கனவை கண்டுகிட்டு இருந்தாரா இல்லையா? அந்நேரம் அவருக்கு அது புரிதல்ல இல்லை, அந்நேரம் அவருக்கு எடுக்க இல்லாம இருக்கு. அப்ப அந்த நிலையில அவருக்கு எடுக்க இல்லாம இருக்கிறதுலாம் இங்க விழிப்படுக்காரு. இங்க விழிப்படுத்த என்ன செய்யறாரு, அந்த நிலையை என்ன செய்யணும், அவரு இடிப்பாக கொள்றதுக்கு தான் விழிப்படுக்காரு. அப்படி விழிப்ப எடுத்துட்டாரண்டா அந்த நிலையை அவர் விழிப்பாக எடுக்கிறேன்டா, அந்த நிலையில அவர் விழிப்பா இருக்கிறேன்டா, இஞ்ச ஒளிம்பின உடனே அந்த கனவு கண்ட அந்த அனுபவம் அவர் நினைவுல இருக்கா இல்லையா? அப்படி இருக்கிற அந்த அனுபவத்தை அப்படியே நினைவுல நினைச்சுக்கிட்டு, எப்படி அப்படி கண்ட அந்த கனவை கண்ட அந்த அனுபவத்தை நினைவுல இருக்கிறத அந்த நினைவுல நினைச்சா தெரியுமா இல்லையா? இப்ப ஐனைக்கு கண்ட கனவை மட்டும்தான் அவர் சொல்றாரே அல்லாமல் அந்த கனவை நான் கண்டு கொண்டிருந்த எப்படி என்று நினைச்சு பார்க்காரு இல்லை. ஒளிம்பிருந்து காலையில கண்ட கனவை சொல்றாரு, அந்த கனவை நான் எப்படிப்பா கண்டனுங்கிறத சொல்றாரா? அதை சிந்திக்காரா? அப்ப அவர் என்ன செஞ்சிட்டாருண்டா, காட்சியில மயங்கினாரே அல்லாமல் அந்த கண்டவன்ல என்ன செய்யல, நினைவு கெடுக்கல, அதை உணர்வு கொள்ளல, உணர்வு கெடுக்கல. அப்ப இப்ப காண்போனுங்கிற நிலையில இருந்தா தான் நான் எப்படி இந்த கனவை கண்டேனுங்கிறது புரியுமா இல்லையா, புரிதலுக்கு வருமா இல்லையா? அப்ப எப்ப இவரை இந்த காண்போனுங்கிற நிலைய கனவு கண்ட அனுபவத்தை கொண்டு நினைக்காரோ, அப்படி ஒரு அனுபவம் நினைவுல இருக்கிறத எடுத்து அந்த கண்ட நிலையை நினைக்காரோ, கண்ட காட்சி நிலையை நினைக்க செல்லல, நான் இப்ப கண்ட நிலைய, நான் இந்த கனவை இப்படித்தான் இருந்து கண்டிருக்கேன் என்று அந்த கண்ட நிலையை நினைக்காரோ, நினைவுல வச்சிருக்காரோ, அவருக்கு பேரு காண்போன். அவருதான் இப்ப நினைவுல அந்த கனவு கண்ட காண்போனுங்கிற நிலையிலே செய்யறார். இவருக்குத்தான் கருவுல இருக்கிறதும் என்ன கனவுல இருக்கிறதும் என்னங்கிற அந்த யதார்த்தம், அந்த உண்மைன்னு செய்வது ஏற்பட்டு விழிப்பு வரும். நான் விழிப்பா இருக்கணுங்கிற அந்த நிலை தறிபடும். இந்த நிலையில இப்ப இவர் தறிபடுவார். இப்படி தறிபடக்குள்ள, இப்படி தறிபடுற நிலைக்கு இவர் வரக்குள்ள அந்த கனவாக இருந்த அத்தனையும் அவர அன்புல, கனவாக வெளிப்பட்டது எல்லாம் அவர அறிவுல உணர்ந்ததாக அவர் காண்றதுதான் அரவணைக்கிற நிலை. இப்படி அரவணைக்கிற இந்த நிலைக்கு அவர் வந்துட்டாரண்டா ஆளும் திறமை கொண்ட ஆண்மகன். எதை வச்சு எப்படி செய்யணும் என்று அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவருக்கு மட்டும்தான் புரியும். ஏன்? அவர் மட்டும்தான் அந்த நிலையில் இருக்கார். ஆதாரம் தெரியா? கனவினில் கண்ட பொருள் காண்போனே தனையன்றி கருவினில் வேறு யாமோ. அடுத்தது பேரண்ட வெளியும் மற்றெல்லாம், பேரண்ட வெளியும் மற்றெல்லாம் அவன் சொல்லால் அவனிலே ஆனதன்றோ. நீ ஏது நான் ஏது நிலையான அவனன்றி அணுவும் இல்லை, அணுவேனும் இல்லை. இப்ப அவர் தன்னை ஆள்ற நிலைக்கு வந்துட்டார். என்னை தவிர பிரிதொன்று இல்லை என்கிற கருத்துக்கு வந்துட்டார்.
இதுதான் ஆளும் திறமை. இந்த நாட்டுக்கு ஜனாதிபதியா இருக்காரு, அவரும் அதுக்குள்ள இருப்பார், அவரு ஆள்ற அந்த ஆட்சிக்குள்ள இருப்பார், அவரு கூட என்ன செய்யலாம், அப்படி ஆள்ற ஒருத்தரை மீறி முடிவு எடுக்கலாம். இதை சொல்றது அவனுடைய நாட்டம் இல்லாம அணுவும் அசையாதுங்கிறது. இப்படி ஏக வியாபகமா இருக்கிற அந்த நிலைய உறுதிப்படுத்தி தார ஒரு இடம்தான் நினைவோட சிந்திக்கிறது. காண்போனாக இருந்து அந்த பொருளை காண்றது, கருவுங்கிற அந்த இடிப்புல இருக்கிறது. இந்த ஆளும் திறமைதான் அறிவும் அன்பும் அரவணைப்பும் அமைந்து விட்டால் அமைகிற இடம் இல்லை. ஆளும் திறமை கொண்ட ஆண்மகன், ஆளும் திறமை பெற்றுக்கொண்ட ஆண்மகன். அப்ப இங்க இந்த ஆண்மகன் என்று சொல்றது வெளி தோற்றத்தை வச்சு வெளி உறுப்புகளை வச்சு சொல்லப்படுற விஷயம் அல்ல. அந்த ஆளும் திறமை கொண்டு அந்த இடிப்பு நிலையை அடைகிற அந்த அறிவுக்கு சொல்லப்படுற இடம். அது பேரறிவு. அகிலமே நூறாக இருக்கிற நூறு அது. அப்ப இந்த காண்போனுங்கிற அந்த நிலை கட்டுண்ட ஒரு கனவை கொண்டு வெளிப்படுற நிலை அல்ல. அது ஏக வியாபகமா தன்னை கண்டு கொண்டிருக்கிற நிலை, இடிப்பு நிலை. இதுக்கு மேல எப்படி சொல்ற? ரியாஸ் பிடிபட்டா? கேள்வி கேட்ட ஆளை காணல. அப்ப அந்த காண்போன் என்கிற நிலை என்கிறது சும்மா சாதாரணமா நினைக்க வேணாம். அந்த நிலையில தரிப்படுறேன்டா நாம நினைவோட சிந்திக்கிற நிலை உருவாகும். நினைவோட இருந்து சிந்தனை தொழில் படுற அளவுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கேன். அந்த நினைவை கொஞ்சம் தனிமைப்படுத்தி அந்த நினைவோட இருந்து அந்த காண்போனுங்கிற நிலைங்கிறது அந்த நினைவுல ஒரு அனுபவமா இருக்கு. அந்த நினைவு அதை ஞாபகப்படுத்தி தரும். அப்படி ஞாபகப்படுத்தி தார அந்த காண்போனுங்கிற நிலையை கருத்தாக எடுத்தோம்டா, இப்ப ஆழ்ந்த உறக்க நிலையை நீங்க நினைவுபடுத்தினாலும் அந்த நிலை தான் வரப்போகுது. அதுல அந்த இடிப்பு நிலையாக அமைய போகுது இந்த காண்போனுங்கிற நிலை தான். அந்த நிலை அமையும் மட்டுக்கும்தான் ஆழ்ந்த உறக்க நிலையில நாம அமைந்திருக்கிற அந்த நிலையை அறிய வேண்டியிருக்கு. ஐனைக்கும் இந்த காண்போனுங்கிற நிலைக்கும் இடையில வேறுபாடு வராது. ஆனா ஐனைக்கு விழிப்பு என்கிறது தான் இந்த காண்போனுங்கிற நிலை. இப்ப ஆழ்ந்த உறக்க நிலையில இருந்து கனவை கண்டு கொண்டிருக்கிற அந்த நிலையை பிடிக்கமண்டா நாம இப்ப உச்சிக்கு போறோம், பயணம் போறோம். இப்பதான் களிமாவை எடுக்க போறோம், ஊண்டுகோலை எடுக்க போறோம். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இது போதும் என்று நினைக்கிறேன். இப்ப காண்போனுங்கிற நிலையே இப்ப ஆரம்பத்துல சிந்திக்கிற போது ஒரு கனவு கண்டதானே இப்ப நினைச்சு பார்க்கணும். இப்ப கனவு கண்டதை நினைச்சு பார்க்கிற போது கனவுல வந்த காட்சிகள் தான் ஆரம்பத்துல தெரியுது. இந்த காட்சியை நாம எப்படி கண்டோம், அதுல வந்த சத்தத்தை நாம எப்படி கேட்டோம், அதை எப்படி உணர்ந்தோம்னு அதை சிந்திக்கணுமா இல்ல காட்சியை பத்தி சிந்திக்கணும்? இப்ப நாம என்ன செய்யறோம்டா, வளமையா கனவு கண்ட உடனே காலையில ஒழும்பி அந்த கண்ட கனவை அப்படியே கனவு கண்டோம்னு சொல்லி போட்டு விட்டுடுறோம். அதால அந்த விஷயம் ஐநைக்கு முடிஞ்சிடுது. இப்ப நான் அந்த கனவை எப்படி கண்டேன், அந்த கனவை காண்றதுக்கு என்ன நிலையில இருந்தேன்,
அந்த கனவை காணக்குள்ள இந்த நிலைமை என்ன, அந்த கனவு எப்படி எனக்கிட்ட வெளிப்பட்டுச்சு, எப்படி வெளிப்பட்டு எப்படி கண்டு கொண்டிருக்கேன் என்று எல்லா நுட்பங்களையும் எல்லா விஷயங்களையும் எடுக்கிறதுக்கு தான் இங்க விழிக்க. நான் இங்க விழிச்சிருக்கேன், அதுதான் விழிப்பு. அதை சிந்திக்கிறத விட்டு அந்த சிந்தனை நம்மகிட்ட தொழிற்படாம, அந்த சிந்தனைக்கு இடம் கொடுக்காம, அதை சிந்திக்கிறதுக்கு நாம போகாம என்ன செய்யறோம், கனவு கண்ட நான் என்று சொல்லிப்பட அப்படியே விட்டுறோம். இப்ப காண்போனுங்கிறது கனவு கண்டவன் இருந்த நிலைதானது. அப்ப இப்ப கனவு கண்டவனுக்குத்தான் தெரியும் கருவுல என்ன இருக்கின்ற, கனவுல வந்திருக்கிறதுக்கு தெரியாது. அப்ப கருவுல என்ன இருக்கென்று நமக்கு காட்டித்தாரேண்டா, நாம கண்டுகொள்றேண்டா, இல்லாட்டி காணணும்டா, எந்த நிலையாக நாம இருக்கணும், எந்த நிலையில இருக்கணும், எந்த நிலையை எடுக்கணும், அந்த காண்போனுங்கிற நிலையில கருவுல என்ன இருக்கி, கருவண்டா என்ன எல்லா ரகசியம் இருக்கா இல்லையா, அதைத்தானே மறந்தேன். அதுதானே மறந்த விஷயம். அப்ப அதை மறந்த காரணம் என்ன, அது மறந்து போனதுக்குரிய அடிப்படை என்ன, அது மறக்கிறதுக்குரிய காரணம் என்னன்னா இந்த கனவுல இருந்த பொருளை சரியா நான் என்று எடுத்ததுதான், நான் என்று எண்ணினதுதான். அதனால இந்த காலையில ஒளிம்பி கனவுல நானும் வந்தேன், சச்சா நீங்களும் வந்தீங்க, விஷயம் முடியும். நான் என்று எடுத்தது என்ன, சாச்சாண்டு அங்க வந்தது என்ன, இதை கண்டது யாரு, எந்த சிந்தனை தொழிற்படுறேன்டா, தொழிற்படுற இடத்துக்கு நான் வாரேன்டா என்ன செய்ய வேண்டியிருக்கு, அந்த காண்போனுங்கிற நிலையை நினைவுல நினைச்சுக்கிட்டு இல்லாட்டி நினைவுல எடுத்து அந்த நிலையில இருந்துகிட்டே நான் சிந்திக்க வேண்டியிருக்கு கொஞ்சம் கொஞ்சம். அப்போ உஸ்தாத் எப்படி சொல்றாங்க, நிறம் தோற்றம் பேரன்றி நிலையான பொருள் ஏது நினைவோடு சிந்தித்து பாருங்க. அப்ப நிறம் தோற்றம் பேரன்று நிலையான பொருள் ஏது நினைவோடு சிந்தித்து பாருண்டா, நாம என்ன செய்யணும், எப்படி உஸ்தாத் சொல்லிக்காக, நினைவோட சிந்திக்க சொல்லிக்காக. அப்ப முதல் நினைவு எடுக்கணும், நினைவை எடுத்து நினைவோட இருந்து சிந்தனை என்ன செய்யணும், நினைவுல செலுத்தணும். அப்ப நம்மளோட சிந்தனை என்ன செய்யணும், நினைவோடையே போகணும், இல்லாட்டி நினைச்சுக்கிட்டே சிந்திக்கணும். அப்படி நினைச்சுக்கிட்டு சிந்திக்கிறதுல ரெண்டு வகை இருக்கு. ஒன்று பௌதீகத்தோட சம்பந்தப்பட்டு நாம ஒவ்வொன்றையும் வச்சு நினைக்க துவங்கினோம்டா கற்பனை, நாம ஒவ்வொன்றையும் கற்பனையாகவே செய்வோம், எடுத்து கற்பனையாகவே நினைவுல வச்சுக்கிட்டு கற்பனையான ஒரு விஷயத்தோட இருப்போம். ஏன்னா இப்ப நாம நினைவுல என்ன இருக்கிங்கிறத சிந்திக்காம நினைவுல என்ன பதிவெல்லாம் இருந்துச்சோ அந்த பதிவுக்கேற்ப அந்த அடிப்படையை கொண்டு நாம சிந்தனை செஞ்சத்தால நம்மளோட சிந்தனை எதை நோக்கி போயிட்டு இருக்கி, கற்பனையை நோக்கி போயிட்டு இருக்கு. இப்படி கற்பனையை நோக்கி போயிட்டு இருக்கிற இந்த சிந்தனை பௌதீகத்தோட இருந்து சிந்திக்கிற சிந்தனை, இது மறதி, இது மறக்க வேண்டிய விஷயம். இந்த மறக்க வேண்டிய விஷயத்தை மறக்க தெரியாம எதை மறக்கணும் என்று புரியாம மறக்கிறது எது என்று புரிஞ்சு கொள்ற அறிவு இல்லாததுல அதை வச்சுக்கிட்டு இவர் சிந்தனை செஞ்சு செஞ்சு கற்பனையை வளர்த்து வச்சிருக்காரு. இவர் இன்னும் தூரமாயிருக்காரு, இவரை தூரப்படுத்தி விட்டுறாங்க. இவர் என்ன செய்வாரு, கற்பனையை நானும் இருக்கும், கற்பனை கடவுளும் இருக்கும். இவர் கருத்தோடவும் இருக்க மாட்டார், கருத்தை பிடிக்க மாட்டார் இவர். ஆனா எல்லாத்தையும் ஒரு கருத்தி வச்சிருப்பாரு கற்பனையில, அதை விளக்கியும் கொடுக்க மாட்டார். அவரு தான் அது உங்களுக்கு விளங்காத தம்பி என்று சொல்றாரு. இந்த ஒரு வார்த்தையில பிடிக்கலாம் அவர். அவர் அப்படி சொன்னாரண்டா அவர் கற்பனையில ஏதோ வச்சிருக்காரு, கற்பனை பண்ணி
எல்லாத்தையும். அது நமக்கு விளங்காங்க, உண்மையில விளங்காது. அது விளங்க வேண்டிய அவசியமும் இல்லை நமக்கு. அதை விளங்கி நாம ஒரு நிலைக்கு போறதும் இல்லை, போகவும் மாட்டோம். நாமளும் என்ன செய்வோம்? அப்ப உண்மை பொய்யை உணராத மக்கள் உளரும் வார்த்தையை தள்ளும். இதை விட்டு நீங்கி நினைவுல என்னென்ன அனுபவம் எல்லாம் இருக்கோ, நினைவு எந்த அனுபவத்தை எல்லாம் பெற்றுக்கொண்டு அதை அனுபவமாக வச்சிருக்கோ. இப்ப கனவு காண்றேங்கிறது நினைவு அனுபவிச்ச ஒரு அனுபவம். ஆழ்ந்த உறக்க நிலைங்கிறது நினைவு அனுபவிச்ச ஒரு அனுபவம். அங்க இங்கே நினைவு போயிட்டு இருக்கிறது, நினைவுல நடந்துட்டு இருக்கிற ஒரு அனுபவம். இப்படி அனுபவத்தை என்ன செய்ய வேண்டியிருக்கு? நினைவு நினைச்சு இதெல்லாம் என்ன அனுபவம், இந்த அனுபவத்தில இருக்கிறது யாரு, இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்றது யாரு, இந்த அனுபவத்துக்குரியவன் யாரு? அப்ப ஆழ்மனதில் அலையிடிக்க அனுபவமே சாட்சிங்கிற இடத்துக்கு வந்து எப்ப சிந்தனை தொழில்பட ஆரம்பிக்குதோ அவருக்குத்தான் ஹக்கு வழியாகும் வகு முதலியோ நிறந்தோற்றம் பெயர் நிலையான பொருள் என்று உணர்த்தப்படும். இப்போ பரிசுத்தமான நிலையிலே இருப்பார். இப்பதான் அவர் உள்ளத்துக்கு அல்லாஹ்ட வழிகாட்டல் ஏற்படுது. ஹுதல்லில் முத்தகீன், அவருக்கு வழிகாட்டு. தாலிக்கல் கிதாப், எது? இந்த கிதாப். லாரை பெவி சந்தேகப்படையது வழிகாட்டு. புரிபடுதா? இப்ப அப்ப ஈனைக்கு இப்ப என்ன செய்ய வேண்டியிருக்கண்டா, தண்ட உள்ளத்தில எண்ணியெல்லாம் அனுபவமா இருக்கோ, உள்ளம் எண்ணத்தையெல்லாம் அனுபவம் பெற்றுக்கொண்டிருக்கோ, பெற்றுக்கொள்ளுதோ, இயல்பாக இருக்கிற எல்லாத்தையும் என்ன செய்ய வேண்டியிருக்க, அந்த உள்ளம் நினைவோட இருந்து அதை நினைவு கெடுத்து அதில சிந்திக்க வேண்டியிருக்கு, அதில தெளிவு காண வேண்டி. சிந்தனை செய் தெளிவு காணு சித்தத்தில், அதில போராடி வெற்றி வேணும். சரியா? இப்ப கண்காணும் உலகை, கண்காணும் துனியாவை ஹக்கென்று உணராதே கற்புலன் போலி கூத்தண்டா, அதை சிந்தனைக்கு எடுத்து அதில சிந்திச்சு ஹக்கு வழியாகுமா? அப்ப கண்காணும் துனியாவை ஹக்கென்று உணராதே கற்புலன் போலி கூத்தண்டா, கற்புலன் போலி கூத்தங்கிற ஒன்று உண்மையை உணர்த்துமா? அவர் பாட்டில் என்ன சொல்றாங்க? ஊடகங்கள் யாவும் உண்மையை உணர்த்தாண்டே சொல்றாகவா? அப்ப இந்த ஊடகத்தை கொண்டு, சரியா, இந்த ஊடக வழியாக உண்மையை உணர்றதுக்கு முயற்சி எடுத்தா அவ உண்மையை உணர்றாங்களா? உண்மையை உணர்வாங்களா? அவர் பாட்டிலே சொல்றாகவா? என்ன நல்ல பாட்டு உள்ளது. அதாவது ஊடகம் உணர்த்துவது எல்லாம், அப்படித்தானே நசர்ணனா? ஊடகம் உணர்த்துவது எல்லாம் மாய்கை என உணர்வோர் சித்தி பெறுவார், அவர் வாழ்வினில் வெற்றி பெறுவார். அதுதான். அப்ப ஈனைக்கு கட்டுண்ட, அதாவது கற்புலன், அதாவது கண்காணும் துனியாவை ஹக்கென்று உணராதே கற்புலன் போலி கூத்து என்கிற விஷயமும், ஊடகம் யாவும் உண்மையை உணர்த்தா என்று சொல்ற அந்த பாடலும், ஊடகம் உணர்த்தும் உண்மைகள் எல்லாம் மாய்கை என உணர்வோர்க்கும் வாழ்வினில் சித்தி பெறுவார், வாழ்க்கையில் வெற்றி பெறுவார் என்று சொல்ற இந்த பாட்டுக்கும் தொடர்பு இருக்கிறத நீங்க சிந்தனைக்கு எடுத்தீங்கன்னா லேசா பிடிபடும். அப்ப நினைவோட போய் சிந்திக்க வேண்டிய, அது மட்டும்தான் இங்க போறதுக்குரிய வழி.
அப்ப அந்த நினைவை என்ன செய்யணும், அதை தனிமைப்படுத்தி, அந்த உள்ளத்தை தனிமைப்படுத்தி, அந்த உள்ளத்தில் இருக்கிற ஒவ்வொரு அனுபவத்தையும் நினைவுபடுத்தி அந்த நினைவோட இருந்து சிந்தனை செஞ்சா அவர் இயல்பாகவே ஹக்க உணர்ற இடத்துக்கும் வகுமு தெளிவாகிற இடத்துக்கும் கண்டிப்பா போவார். உஸ்தாது சொன்ன முறை தானே. உஸ்தாது அந்த பாட்டில நிறம் தோற்றம் பெயரன்றி நிலையான பொருள் ஏது நினைவோடு சிந்தித்துப்பார் என்றா ஒரு முறையை சொல்லியிருக்காங்க. நீ சிந்திக்கிறேன் நினைவோட சிந்தி என்று காட்டியிருக்காங்க. அப்ப நினைவோட சிந்திக்கிறேன்டா எப்படி? நினைவோட இருந்துக்கிட்டு நினைவுல சிந்திக்கும். சிந்தனை எங்க ஓடணும்? நினைவுல போயிட்டு இருக்கும். அப்ப நினைவுல அந்த சிந்தனை போயிட்டே இருக்கும்டா, நினைவுல என்ன இருக்கு, நினைவுல எப்படி இருக்கு, நினைவண்டா என்ன, எல்லா விஷயத்தையும் அதை என்ன செய்யும், நமக்கு உணர்த்தி தரும். அதை வெளியே காட்டி வெளியே டேஸ்ட் பண்ற மாதிரி தெரியலாத ஒரு விஷயம். ஏன்னா அதுல நாம இருக்கோம், நமக்குள்ள இல்லை நினைவு. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கேன் என்னமோ நமக்குள்ள இருக்கின்ற நினைவு. நினைவுல தான் நாம இருந்துகிட்டு இருக்கோம், நினைவு தான் நம்மள வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த உண்மையில் செல்லும் யாரென்று உனை காட்டும் ஹக்கண்டு நினைவூட்டும். அப்ப அந்த விஷயமெல்லாம் தெளிவாக புரிதலுக்கு வந்து அந்த ஹக்கு வழியாகும், வகுமு தெளிவாகும். அந்த உஸ்தாது சொன்ன முறையில எல்லாரும் எண்ணத்தை எடுத்தாலும் அந்த நினைவோட சிந்திக்கணுங்கிறத விட்டுருவாங்க. அப்ப கண்ணை மூடி இல்லாட்டி கண்ணை திறந்துக்கிட்டு அந்த நினைவை தரிப்படுத்தி அந்த நினைவுல இருந்துக்கிட்டே சிந்திச்சோம்டா நினைவுல இருக்கிற எல்லாம் வெளிப்பட துவங்கி, நினைவுல இருக்கிற எல்லாம் அவருக்கு உணரக்கூடிய பக்குவத்துக்கு உணரக்கூடிய நிலைக்கு வர்ற கல்ப மாத்தி. இப்ப என்ன செய்வாரு, என்ன உள்ளம் என்பது ஒளியாகும், அதை உணர்ந்து கொள்ற வாழ்க்கை மாறி. இதுதான் போற வழி, இதுதான் ஆரம்பிக்க வேண்டிய விஷயம். இப்ப தெளிவா விளங்குதா? சஹி ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இதோட நிப்பாட்டு விடாம. அஸ்ஸலாமு அலைக்கும்.